Chitra, Social Talk. அடுத்த சாய் சித்ரா சோஷியல் டாக் நிகழ்ச்சியிலே பங்கு பெறுகின்ற விருந்தினர் எழுத்தாளரும் ஐநா சபையில் 28 ஆண்டுகள் அதிகாரியாக பணியாற்றியவருமான கண்ணன் ராஜரத்னம். 28 ஆண்டுகள் ஐநா சபையிலே அதிகாரியாக பணியாற்றிய கண்ணன் ராஜரத்னம் தமிழக அரசியலில் அதீத ஆர்வம் கொண்டவர். I was one of those fortunate students. Professors Thomas Schonbaum and the late Gabriel Wilner's trust in me, a first-generation high school graduate from a modest Indian background, made Georgia law possible for me. ஹிந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியா உட்பட பல பத்திரிகைகளில் அரசியல் கட்டுரைகளை எழுதியுள்ள இவர் அண்ணா என்ற பெயரிலே அண்ணாவுடைய வாழ்க்கை வரலாற்றையும், எம்ஜிஆர் எ லைஃப் என்ற பெயரிலே எம்ஜிஆருடைய வாழ்க்கை வரலாற்றையும் புத்தகமாக எழுதியுள்ளார். இவர் எழுதியுள்ள இன்னொரு குறிப்பிடத்தக்க புத்தகம் தி டிஎம்கே இயர்ஸ் என்ற புத்தகம். முத்தமிழறிஞர் கலைஞரோடு நெருங்கி பழகின்ற வாய்ப்பினை பெற்ற கண்ணன் ராஜரத்னம் தன்னுடைய வாழ்க்கை அனுபவங்கள் பலவற்றை இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார். Chai with Chitra, Social Talk. முதல்ல உங்களை பற்றி சொல்லுங்கள். பிறந்தது வளர்ந்ததெல்லாம் சென்னை வண்ணாரப்பேட்டை, படித்ததெல்லாம் ஆங்கிலோ இண்டியன் ஹை ஸ்கூல்ஸ், அந்த சிஸ்டம். எல்லாரும் மாதிரியும் வந்துட்டு மெடிசன் படிக்கணுன்ற ஆசை எனக்கும் இருந்துச்சு. பட் எங்கள் அப்பா வந்து ஃபீஸ் கட்ட மாட்டேன்ட்டார். இதில் அதற்கு முன்னாடி இந்த 80லேருந்து 83 முதன்முறையாக மேடையில் பேச வரணும், நாம் வந்து ஒரு பொது வாழ்க்கைக்கு வரணுன்ற எண்ணம் வந்து இந்த +2 இருக்கும் பொழுதே வந்து அரும்பு தொடங்கிடுச்சு. அதில் என்னுடைய தெருவுக்கு அடுத்த தெருவில் இலக்கிய சுடர் ராமலிங்கம், அவரை போய் நான் வந்து நானே தேடி போய் அவரை தெரிந்து கொண்டேன். பேச்சு போட்டி உலகத்தில் என்னுடைய முதல் பேச்சு பாரதி என்றிருந்தால் அப்படின்ற தலைப்பில் பேசி நானும் என்னுடைய குழுவை சேர்ந்த டீம் ப்ரைஸ் வாங்கிட்டோம். அடுத்த பேச்சு போட்டியில் 83லேருந்து 86 லா காலேஜ் போய் சேர்றேன். அங்கே படிக்கும் பொழுதே வந்து இந்த வெளிநாட்டுக்கு போய் படிக்கணுன்ற ஒரு ஆசை. பட் இங்கிலாண்டில் வந்து பெரிய பணமெல்லாம் கிடையாது. அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் ஆஃப் சோஷியல் ஒர்க் அந்த அம்மாவை தெரிய வந்தது. அந்த அம்மா சொன்னாங்க, நீங்கள் தப்பான கதவை தட்டுறீங்க, நீங்கள் தட்ட வேண்டிய கதவை அமெரிக்கா. கடைசியில் ஒரு வழியாக அது நடந்துருச்சு. நான் வந்து அங்கே சுயநிர்ணயம் பற்றி ஒரு தீசிஸ் பண்ணுறேன், அதை வேகமாக பண்ணி முடிச்சிடுறேன். அந்த நேரத்தில் இங்கே வந்து எம்ஜிஆர் தவறிடுறார். எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு அதிமுக இருக்காதுன்னு நினச்சேன். எங்கள் அப்பாட்ட சொல்கிறேன், நாம் இந்த வரப்போகிற தேர்தலில் எப்படியாவது சட்டமன்றத்திற்கு போகணுன்ற அந்த வேட்கையினால் சில முயற்சியெல்லாம் நடக்குது. எல்லாம் அந்த நேரத்தில் தான் இங்கே வந்த பொழுது எனக்கு ஹிந்து ராம் எனக்கு ஃப்ரண்ட் லைனில் எழுதுறதுக்கு ஒரு வாய்ப்பு தந்தார். இலங்கை தொடர்பாக அந்த அங்கே நடக்கிற எத்னிக் இஷ்யூ பற்றி நான் எழுதுனது ஒரு பெரிய சர்ச்சையை வந்து கொண்டு வந்துருச்சு. இந்த கருத்தை வந்து என்னுடைய ஃப்ரெண்டு வெள்ளாளன், என்னுடைய ரொம்ப நெருக்கமான நண்பர், அவர் மூலமாக இந்த பத்திரிக்கையில் நான் இது எழுதுனது வச்சதெல்லாம் கொண்டு போய் கலைஞர்கிட்ட சேர்க்குறோம். ஐக்கிய நாடுகள் சபையில் பணியாற்றிய காலகட்டத்திலேயே தமிழ்நாட்டினுடைய அரசியலையும் உன்னிப்பாக கவனிச்சிட்டு இருந்தீங்களா? நான் வண்ணாரப்பேட்டையில் பிறந்ததுனால, அப்புறம் நான் இந்த ஆங்கில பரிச்சயம் இதெல்லாம் இருந்ததுனால எனக்கு வந்து ஒரு 2000 வாக்கில் ஹிந்துராம் வந்து அண்ணாவினுடைய பிறந்தநாள் அன்னைக்கு ஒரு சென்டர் பேஜ் ஆர்டிக்கல் எழுதுறதுக்கு எனக்கு ஒரு இடம் கொடுத்தார். அண்ணாஸ் மிஷன் இன்கம்ப்ளீட்ன்ற தலைப்பில் அவருடைய பணி இன்னும் முழுமை பெறவில்லை அப்படின்ற மாதிரி எழுதி கொண்டு வந்தேன். அண்ணாவுடைய மிஷன் இன்கம்ப்ளீட் அப்படின்னு எழுதியிருந்தீங்கல்ல, எந்தெந்த போர்ஷன்ஸ் இன்கம்ப்ளீட்டாக இருந்தால் நீங்கள் ஃபீல் பண்ணீங்க? வறுமை, அந்த நான் எழுதின காலங்களில் தமிழகம் வந்து பின்னாடி, இந்தியா முழுக்கவே பின்னாடி இருந்த நேரம், நம்ம இது கம்ப்ளீட்டாக இங்கே வந்து பாவர்ட்டி எராடிகேட் பண்ணது. அறிஞர் அண்ணாவை பற்றி நீங்கள் படித்து தெரிந்து கொண்ட தகவல்களையும் கேட்டு தெரிந்து கொண்ட தகவல்களையும் தான்
அண்ணா புத்தகத்தில் பதிவு செய்திருக்கிறீர்களா? நான் 90% அவருடைய எழுத்துக்களை பேஸ் பண்ணி தான் நான் எழுதினேன். அவரை பார்க்காதது ஒரு வகையில் நல்லது தான். அண்ணாவை பற்றி உங்களை படித்தது மூலம் நீங்கள் புரிந்து கொண்டது அப்படின்னு சுருக்கமாக என்ன சொல்கிறீங்க? அதாவது குடும்ப பாசம் அப்படின்ற ஒரு புதிய தத்துவத்தை அதற்கு முன்னாடியும் பின்னாடியும் யாரும் தமிழக மக்களை நம்ம மேலே கொண்டு போகணும்னு நினச்சார். அதில் அவரோட கூட வந்தவர்கள் எல்லாரும் அவருடைய அந்த ஆனஸ்டியோ இருந்துச்சான்றது எனக்கு பெருசாக தெரியல. பெரியார் சொல்கிறார், அவங்க பிரிஞ்சு போகும்பொழுது ஜலகண்டபுரம் கண்ணன் கிட்ட சொல்கிறார், இவங்க நாளைக்கு பின்னாடி வந்து ஏதாவது தப்பு பண்ணிடுவாங்க. அறிஞர் அண்ணாவை தொடர்ந்து கலைஞரை சந்தித்து பேசக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சது. ஆமாம், 95, 96 நான் போய் கேட்டேன். ஒரு நாள் நான் அந்த மாதிரி ஒரு புத்தகம் எழுதி, அதுக்கு கட்சி ஆஃபீஸில் தான் எல்லாரும் உட்கார்ந்துருக்குறாங்க, கட்சி தலைவர்கள் எல்லாம். கலைஞரை பற்றி இது மாதிரி ஒரு புத்தகம் எழுதணும்னு உங்களுக்கு தோணும்? இல்லை, அது அந்த அண்ணா புத்தகத்துலேயும் நீங்கள் நிறைய பார்த்தீங்கன்னா அதில் கலைஞரையும் எம்ஜிஆரையும் பற்றியும் நிறைய இருக்கும். நான் பெரியாரை பற்றி எழுதணும்னு தான் ஆசைப்பட்டேன். அதற்கு வாய்ப்பு வரலை. அவர்கள் ஏற்கனவே வேற ஒருத்தரை அதை எழுதுறதுக்கு கொடுத்துட்டாங்க. அதனால் அவர்கள் என்ன பண்ணாங்க, எனக்கு அவங்க ப்ரப்போஸ் பண்ணாங்க, எம்ஜிஆரை பற்றி நீங்கள் எழுதுங்களேன் அப்படின்னா. எனக்கு ஒரு தயக்கம் இருந்துச்சு. அதாவது என்னுடைய மனதில் இல்லை, அவருடைய வள்ளல் தன்மை பற்றிலாம் அரசல் புரசலாக நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அவருடைய ஆட்சி காலத்தில் அந்த 10 ஆண்டுகளில் கிட்டத்தட்ட 10 IAS ஆஃபீஸர்ஸ் வந்து ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ அவரை பற்றி 2 விதமான ஒரு அபிப்பிராயம் உண்டு. அப்புறம் அவருக்கு வந்து அவர் வந்து டேலண்ட் எங்கே இருக்குன்னு கண்டுபிடிச்சி அதை பக்கத்தில் வச்சுக்கக்கூடிய ஆள். அவரோட நிறைய படித்தவர்களை வச்சுருந்தார். அப்புறம் அவர் ஒருத்தர் தான் தமிழ்நாட்டு அரசியலை உன்னிப்பாக பார்த்தபோது எம்ஜிஆர் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்திலேருந்து வெளியேற்றிருக்கக்கூடாது அப்படின்னு உங்களுக்கு தோணிச்சா? 2 பேருமே அவர்களுடைய முதல் 27 ஆண்டுகளில் ஒருத்தர் துணை பண்ணி ஒன்றா வளர்கிறாங்க. அப்போ தே ஆர் நாட் இன் காம்படிஷன். ஆனால் இந்த 27 ஆண்டுகளில் அவர்களுக்குள் வந்து எந்த கருத்து மாறுபாடும் வரலை. எம்ஜிஆருடைய வாழ்க்கை வரலாற்றை நீங்கள் படித்து பார்த்தபோது நிகழ்ச்சிக்குள்ளாக்கிய தருணம் இது அவருடைய வாழ்க்கையில்? அவங்க அம்மாவுக்கு நேர்ந்த அனுபவங்கள், எப்படி ஒரு 7 வயதில் அவங்க அம்மா கிட்ட இருந்து அவர் பிரிஞ்சு போய் நாடக கம்பெனியில் போய் சேர்றது, அவங்க அண்ணன் தான் அவருக்கு உதவியாக இருக்கிறது, ஒரு 7 வயசு மூத்த அண்ணன். அவர் தான் அவருக்கு எல்லாமே, அப்பா அம்மா எல்லாமே அவர் தான். இப்போ எம்ஜிஆர் 1967ஆம் ஆண்டில் எம்ஆர் ராதாவால் சுடப்படுறாங்க. அந்த ராய்பேட்டா ஹாஸ்பிட்டலில் ராதாவை வந்து தள்ளிட்டு வராங்க, எம்ஆர் ராதாவை. அந்த குண்டடிப்பட்ட நேரத்துலையும் படுத்துட்டு இருக்க ராதா கேட்குறாரு, அறிஞர் அண்ணா எம்ஜிஆரோட தாண்டி நீங்கள் அடுத்து இன்னொரு புத்தகம் எழுதினீங்கன்னா அது இந்த டிஎம்கேஎஸ் தான் நீங்கள் அடுத்து எழுதிய புத்தகம். 1949 திமுக தொடங்கினதுலேருந்து 2024 வரைக்கும் அதில் வந்து குறை நிறையெல்லாம் இருக்கும். ஜெயகாந்தன் அண்ணா மேலே வைத்த அத்தனை கிரிட்டிசிசமும் வச்சுருக்கேன். பல நாடுகள் சுற்றி வந்தவர் நீங்கள், அந்த நாட்டு அரசியலையும் படிச்சிருக்கீங்க, தமிழ்நாட்டு அரசியலையும் பார்க்குறீங்க. என்ன மாறுபாடு? எனக்கு ரொம்ப பிடித்த, இந்தியாவுக்கு அடுத்து எனக்கு பிடித்த நாடுன்னா அமெரிக்கா தான். ஆனால் இன்னைக்கு இந்த முறை போன ஆண்டு அங்கே இருந்தபொழுது இந்திய அளவில் நீங்கள் மிகவும் மதிக்கின்ற அரசியல் தலைவர் அப்படின்னு யார்? இன்றைய அரசியல் சூழ்நிலை எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? ரொம்ப மோசமாக இருக்குது. பொது வாழ்க்கையில் வந்து அது ஒரு தொண்டாகவோ அல்லது ஒரு சேவை மனப்பான்மையாகவோ அந்த மாதிரி வர ஆட்கள் வந்து ரொம்ப அருகிட்டாங்க.